உறவுகளே வணக்கம். ஜோன் பேசுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல நல்ல மகிழ்ச்சி. அம்ஸ்டாமில் இருக்கிற துறைமுகத்தை தான் நான் இப்போ பதிவு செய்திருக்கிறேன். இந்த காணொளியில் நீங்கள் அம்ஸ்டாமில் இருக்கிற துறைமுகத்தை பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். நல்ல வெதரும் கூட. நாங்கள் இன்றைக்கும் ஒரு இடம் ஒன்று பார்ப்போம்ட்டு போகிறோம். அது பஸ்ஸில் தான் போகணும். அதால் நாங்கள் பஸ் எடுக்கிறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். நேற்று எனக்கு உடம்பு துப்புரவாக இயலாது. அப்படி இருந்து நாங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு போய் காணொளி பதிவு செய்தாங்க. அந்த காணொளி பதிவு செய்தது நிச்சயமாக ஒரு கூடிய அளவில் இதுக்கு முதல் அது வரும். நான் ஓண்ட எடுத்து அந்த ஓடன்படி தான் எடிட் பண்ணி போடுவேன். அதால் இதுக்கு முதல் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இடங்கள் கொஞ்சம் பார்ப்போம். ஷாப்பிங் செய்து நாங்கள் எல்லா விஷயம் செய்தாச்சு. ஆனால் இன்னும் கனகடங்கள்னு சொல்லலாம். ஞாபகம் இடங்கள் பார்த்துட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு 2 இடங்கள் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனில் விசாரித்தாலும் 1-2 இடங்கள் இன்னும் இருக்குது. அந்த இடங்களையும் நாங்கள் பார்ப்போம் என்ற இதில் தான் இப்போ முடிவெடுத்திருக்கிறோம். அதில் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்காண்டி இங்கேருந்து நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை வேண்டாம், பொதுவாக எல்லா இடமும் சனம்தான். இங்கே ஸ்பெஷலாக கூடுதலாக சனமாக இருக்கும் வேண்டாம். நீங்கள் பார்க்குற மாதிரி முன்னுக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்குள்ளே ஏராளமான ரெஸ்டாரண்ட், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இடது பக்கம், அங்கால பக்கம் அந்த பெரிய ஹார்பர் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின் பக்கம்தான் பெரிய ஹார்பர் இருக்குது. மற்றபடி சுத்த வர இந்த ஏரியா எல்லாம் ஷாப்பிங் ஏரியா தான். உங்களுக்கு இந்த உலக நாட்டு என்ன சாமான் வேண்டாலும் இங்கே வந்து எடுக்கலாம். இங்கே டூரிஸ்ட்டை பார்க்கக்கூடிய தெரியும். பெரிய அளவில் டூரிஸ்ட் சுற்றுலா பிரயாணிகள் இங்கே வந்து போகிறத நீங்கள் காணுவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஃப்ரான்ஸ் போயிருக்கிறேன், ஜெர்மன் போயிருக்கிறேன். ஆனால் வேறு இடங்களில் இருந்த அந்த பொருட்கள் மேலே ஹேண்டி பறிவோம்ன்ற பயங்கள் இல்லை. நாங்கள் பயம் இல்லாமல் அங்கேயும் போய் வரக்கூடியதாக இருக்குது. மற்றபடி ஆக்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரெஸ்டாரண்ட் வழியாக நல்ல மாதிரி ஃப்ரெண்ட்லியாக நடந்து கொள்ளினோம். முக்கியமாக வாராக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால், டிக்கெட் எடுக்கக்குள்ள ஆன்லைனில் நீங்கள் சீப்பாக புக் பண்ணலாம். ஆனால் புக் பண்ணக்குள்ள டேட்டுகளை எந்த நேரத்துலேருந்து எவ்வளவுக்கு எத்தனை நாள் நிற்க போகிறீங்கன்றத அப்படியே பிளான் பண்ணி போடுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா திரும்பி சேஞ்ச் பண்ணவே இயலாது. மற்ற நாடுகள் மாதிரி சுவிஸ்லாம் டிக்கெட் பிள்ளையாக போனால் கவுண்டரில் கொடுத்து மாற்றலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு அப்படியான உதவிகள் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் கட்டித்தனமாக ஒரு டிக்கெட்டில் அடித்து புத்துமேலதனமாக நடந்தாச்சு. அதான் டிக்கெட்டுகளை நீங்கள் சிட்டி டிக்கெட் அடிச்சிங்கன்னா இந்த வார பஸ் ரேம் எல்லாத்துலேயுமே வரலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சிட்டி முழுக்க சுற்றலாம். இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த முன்னுக்கு இருக்கிற சிவப்பு பில்டிங் பெரிய ரயில்வே ஸ்டேஷன், ஆம்ஸ்டர்டாம் ரயில்வே ஸ்டேஷன். இது கீழால் அப்படியே இறங்கி அங்கால பக்கம் வந்தால் பெரிய ஒரு ஹார்பர், அதில் பெரிய டபுள் டெக்கர் என்ன ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்று நின்றது. அந்த கப்பலில் எல்லா நாடுகளுக்கும் போய் வரக்கூடிய வசதிகளும் இருக்குது. இந்த இதில் முன்னூறு தெரியுது இம்பிஸ் ஹோட்டல், அது ஃபேமஸான ஹோட்டல். ஓகே, நாங்கள் இப்போ அண்டர் கிரவுண்டால் போய் அங்கால வர போகிறோம். நான் இப்போ முதல் எடுத்து போட்ட வீடியோவில் இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டடமும் அந்த கட்டடத்துக்கு மேலே ஊஞ்சல் ஆடக்கூடிய இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த இடத்துக்கு திருப்பி இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் ஒரு இடத்துக்கு போகணும். நான் முன்னூறு தெரிகிற பில்டிங் தான் அந்த பில்டிங். கோபுரோவில் தெரியல, மேலேருந்து இன்னும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது ஹார்பர். இந்த ஹார்பரில் பிரம்மாண்டமான ஒரு பெரிய உருவத்தில் ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது. அந்த கப்பலை எனக்கு 7 மணி அளவில் இங்கேருந்து உங்களை காட்டுறதுக்கு முயற்சிக்கிறேன். பயங்கர பெருசு. எத்தனை அடுக்குன்னு தெரியல. பெரிய ஒரு அடுக்கு மாடி தான். இந்த இதில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கப்பல்ன்றதை பாருங்கள். இந்த கப்பல் இது இப்படியே இங்கேருந்து போய் நான் நினைக்கிறேன் போகக்கூடிய எல்லா ஹார்பர்லையும் நின்று தான் போகும். இந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் அதில் தெரியலாம் அந்த கப்பல். மோயம்பிக் ஹோட்டல் அடிச்சிருக்கு. உங்களுக்கு இதுலேருந்து பார்க்க தெரியுது ஐயா. ஏன்னா கோப்ரோவில் சூம் பண்ணல, அதால் ஒரு பிரச்சனை. நான்
எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த இடைக்குள்ள இந்த 2 கை அடைவாள் இந்த இடைக்குலாம் இருக்குது அந்த கப்பல். பெரிய கப்பலும் நிற்கிது. இங்கேருந்து பார்க்கல 2 4 6 8 9 10 மாடி தெரியுது. 10 நினைக்கிறேன் 12 மாடியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முன்பகுதி மட்டும், நடுப்பகுதியிலே இப்படி உயரமாக இருக்குது. அதிலே மாக்கள் அப்படியும் இருப்பினோம். பெரிய கப்பல். இந்த இதுதான் இந்த ஃபேரு. அங்கேயும் இங்கேயும் மாக்களை கொண்டு போகிற ஒரு ஃபேர். இது வந்து ஃப்ரீயாக ஓடுதான் இந்த ஸ்டாட்டுக்குள்ள. நல்ல வடிவான இடம் இந்த இடத்துல. இந்த பார்க்கக்குள்ள அவ்வளோ வடிவாக இருக்குது. நல்ல வடிவான ஒரு துறைமுகம் மட்டும் தான் சொல்லணும் இந்த இடத்த. பயங்கர வடிவு. அவன் இதில் நின்று கரநேரமாக இதிலேருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். நல்ல வடிவாக இருக்குது. நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்குது. நல்ல வடிவான இடம். சன நெருக்கடியும் கூட தான் இதுக்குள்ள. நாங்கள் இப்போ இந்த பேசஞ்சர் டெர்மினலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பேசஞ்சர் டெர்மினலுக்கு பின்னால் தான் அந்த பெரிய கப்பல் நிற்கிது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய் பார்ப்போம்ட்டு போட்டு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கால போய் பரிச்சாலாங்கால போகலாம் போல் இருக்குது. எதுக்கும் இந்த சிக்னல் லைட்டில் தாண்ட பார்ப்போம். அங்கால இந்த ஹாபர் இதுக்கு பின்னால் தான் அந்த கப்பல் நிற்கிதானே. ஓகே, போயிட்டு பார்ப்போம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது இதை தாண்டதுக்கு. வீக்கெண்ட் ஆகிட்டுது. இங்கே வீக்கெண்டா நார்மலாக எல்லாம் டிராஃபிக் தானே, அது பிரச்சனை இல்லை, வெளிலலாம். ஓகே, இதுக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் மெம்பிக் ஹோட்டலும் ஒன்று இருக்குது. ரோடுகளெல்லாம் ஆம்ஸ்டாமில் நல்ல தாராளமாக பெருசாக தான் போட்டிருக்குறானுகள். வேறு நாடோட பார்க்கக்குள்ள பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறாக்களுக்கு பிளாட்ஃபார்ம். அதை விட இந்த ஹைவே மாதிரி சைக்கிளில் போகிறாக்களுக்கு இப்படி ஒரு ஹைவே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைவேன்னு சொல்லணும், சைக்கிள் ஹைவே. அவ்வளோ ஸ்பீடாக வருவாங்க இதுக்குள்ள. இந்த எலக்ட்ரோ பைக் இப்போ வந்ததுலேருந்து பாருங்கள், இதுக்குள்ளே இது கூட போகுது இந்த ஸ்கூட்டர். அதை விட பக்கத்தில் அங்கால ரோட்டு, காருக்கு ரோட்டு. சரி, ஓகே, அதை விட்டுட்டு இங்கால பார்ப்போம். நாங்கள் வந்தால் வேலை இதுதான் பேசஞ்சர் டெர்மினல். இதை தான் நான் அந்த டூரிஸ்ட் கேட்டலாக்குள்ளே பார்த்தேன். நான் இதுக்கு பின்னுக்கு நிற்கிறேன். அந்த வெள்ளையாக தெரிகிறது தான் அந்த பெரிய கப்பல் அந்த பித்தாம் பெரிய கப்பல். இது வந்து ஹாபர் இருக்கிற எல்லா ஐரோப்பாவில் நினைக்கிறேன் எல்லா இடங்களுக்கும் போவோம்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்படி ஒரு கப்பலில் ஒரு நாளைக்கு ஏற விருப்பம். பார்ப்போம், டைம் கிடைக்கிற நேரம் ஒரு 4-5 நாட்டுக்கு கப்பல்லையே போய் இப்படி ஹாபரில் கொண்டு வந்து விடுவான். இங்கே இதில் அடிச்சுக்கிறான்டா ரொத்ததாம் பார்த்தீங்களே. ரொத்ததாமுக்கு தான் அடுத்த ஆட்டம் போகிற பிளானில் இருக்கிறோம். அதுவும் பெரிய ஹாபர் தான். இன்னும் இப்படியே கொண்டே ரொத்ததாம் ஹாபரில் கொண்டே அடிப்பான்னு நினைக்கிறேன். ரொத்ததாம் தானே பெரிய ஒரு ஹாபர். அங்கே பாருங்க அப்படி இருக்குது. இந்த கட்டிடங்களை பாருங்கள். இப்போ தான் இந்த பிளாக்குகள், இப்படியான பிளாக்குகள் காண்றீங்கால புது பிளாக்ஸ். அம்ஸ்டர்டாமில் பெரும்பாலும் பழைய பிளாக்களை பார்ப்போம். இது இந்த பிளாக்கு பாருங்க, புது கட்டிடங்கள். ஓகே, டெர்மினல். இந்த ஃப்ளாக் ஒவ்வொரு நாட்டு ஃப்ளாக் பறக்குது. ரோட்டை கடந்து போட்டு இதில் எல்லாம் பேக்கரோட வரவங்களெல்லாம் நினைக்கிறேன் கப்பலில் ரோத்ததாமுக்கு போகிறாக்களாக இருப்பாங்க. இங்கேருந்து 1.5 மணித்தால ஓட்டம் காரில். இந்த பேசஞ்சர் டெர்மினலுக்கு வந்தாச்சு. இந்த இருக்க பேசஞ்சர் டெர்மினல். இப்பொழுது இங்கு பாருங்க, ஸ்விஸ் ஃப்ளாக் பறந்து கொண்டு இருக்கிறது. ஸ்விஸ் ஃப்ளாக், மெட்ட ஃப்ளாக். இந்த ஃப்ளாக் ஆம்ஸ்டர்டாமில் ஸ்விஸ் ஃப்ளாக் போடுறது அல்லது ரோத் குறைச்சி ஸ்விஸ் ஃப்ளாக். டாக்ஸி பார்த்தீங்களா, ஸ்விஸ் ஃப்ளாக் பறக்கிறது. ஹொலாண்ட் ஃப்ளாக், மெட்ட ஸ்விஸ் ஃப்ளாக். இதில் வந்து ஊஞ்சல் போட்டிருக்குறாங்க. ஊஞ்சலில் சின்ன பிள்ளைகள்ருந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கோம். இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கப்பல் முன் பகுதி, அம்மா ஆண்டவரே. நாங்கள் அந்த கட்டிடத்துக்கு மேலே இருந்தால் ஊஞ்சல் ஆண்டு. நாங்கள் இந்த பகுதியை நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஆம்ஸ்டர்டாம். அது வந்து ஆம்ஸ்டர்டாம் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து இந்த கப்பல் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆக்களை ஏற்றி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த சின்ன போட்டுன்னு சொல்லலாம். கப்பல்னு சொன்னால் ஒரு சின்ன கப்பலை உங்களுக்கு ஆடுறோம் பாருங்க. தெரியுதோ உங்களுக்கு இந்த சின்ன கப்பல்? தெரியுதோ இந்த கப்பல்? இந்த சின்ன கப்பல் உங்களுக்கு தெரியுதோ?
பார்த்தீங்களா எப்படி ஒரு சின்ன கப்பல் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குன்னு சொல்லி. இதுதான் சின்ன கப்பல் உண்டு. இந்த சின்ன கப்பலை கட்டி விட்டுறாங்களோ ஓடிடாத மாட்டேன். ஆண்டவர், என்னடா பெருசு, இதை விட பெருசு. என்னட்டு இது மிதக்குது இந்த தண்ணிக்குள்ளே? இது என்னென்னு இந்த தண்ணிக்குள்ளே மிதக்குதுன்னு தான் எனக்கு என்ன தெரியலை. என்ன பெருசப்பா. இதுதான் அந்த கப்பலுன்ற முன்பகுதி. நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பகுதியை தான் நான் உங்களுக்கு எடுக்க முடியும். கப்பல் அவ்வளோ பெருசு, இந்த கேமராவுக்குள்ளே அடங்காத அளவில் பெருசு. குட்டி கப்பல். 2 எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியலை. ஆனால் எனக்கு என்ன அதிசயமாக இருக்குண்டா, இந்த கப்பலை கட்டுறதுக்கு இங்கே இதில் பெரிய கேடர் மாதிரி கொடுத்து இழுத்து காட்டியிருக்கிறானுங்க. இதில் இழுத்து காட்டியிருக்கிறானுங்கள். இந்த கப்பலுக்கு மேலே ஒருக்கா போக ஆசை தான். இதுக்குள்ளே ஒருக்கா இறங்க போக ஆசை தான். பார்ப்போம், ஒரு நேரம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன். இந்த கப்பலுக்கு போக ஒருக்கா கட்டாயம் எனக்கு ஒருக்கா விருப்பம். அங்கே பாருங்க என்ன பெருசு. இங்கே நான் இப்போ இந்த கப்பலில் பெருமளவுக்கு நான் அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறேன். பாருங்கள் இந்த பெருப்பத்தை கீழே இருந்து எடுக்கிறேன். அவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ரோட்டடாமன் இருக்கு, இந்த எழுத்து போட்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் நான் அடுத்த இதுக்கு போக விருப்பம். அடுத்த இந்த கிழமை தான், வாரக்கிழமை எனக்கு ரோட்டடாமுக்கு போகும். அங்கே பெரிய ஹாப்பர் இருக்குது. இந்த கப்பல் நான் நினைக்கிறேன் அங்கே போய்த்தான் அப்படியே தொடர்ந்து போகும். இது ஆழ்கடலில் போகிறது தானே. ஆனால் ஆழ்கடலில் போகிறது இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து அடிச்சிருக்கிறானே. இப்போ இது எவ்வளோ ஆழமாக இருக்கணும் இந்த தண்ணி. இந்த தண்ணி எவ்வளோ ஒரு ஆழமாக இருக்கணும். இந்த கப்பல் அதிசயமாக இருக்குது. நானும் கப்பல்கள் கண்டிருக்கிறேன் நான். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஒரு தேசத்தை கொண்டுள்ள ஒரு பெரிய கப்பலை நான் இந்த பெருசத்தில் நான் இப்போ தான் காண்றேன். ஒருக்கா நான் ஆம்ஸ்டர்டாமில் கண்டேன். ஆம்ஸ்டர்டாம் என்ன வெனடிக்கில் நான் கண்டேன். வெனடிக்லேயும் இந்த கால்வாய்க்காலால் போனது தான் பெரிய ஒரு கப்பல் உண்டு. ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அது இதை விட இந்த பெருசாக இருக்கிறமோண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. இதை விட சில விட கொஞ்சம் சின்னனாக இருக்கும் போல் இருக்குது. இதில் வந்து இந்த அவசரத்துக்கு போகிறது மாதிரி போட்டுகள் இருக்குது. இந்த நம்ம நடந்தால் இந்த போட்டில் தப்பலாம். டைட்டானிக் இப்படி ஒரு பெரிய கப்பலில் தானே இருக்கும் டைட்டானிக். இங்கே லக்கேஜ் பார்த்தீங்களா. இந்த டூரிஸ்ட் பஸ் வந்து நிற்கிது. இந்த அதுக்கால சனமுடிய லைனில் நிற்கணும். சனமுடிய லைனில் செக்கிங் முடிச்சு அப்படியே கப்பலுக்குள்ளே போகிறதுக்கு. என்ன பெருசப்பா. என்னால் மலைச்சு போகணும். உண்மையாக இதை பார்த்து உண்மையாக வியந்தே போகணுன்னு சொல்லலாம். இந்த உருப்பத்தை நீங்கள் நான் நினைக்கிறேன் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காட்டக்குள்ளே உங்களால் அதை கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியுமோ தெரியலை. இது அப்படியே வான் உயர்ந்த அளவில் பெருப்பம். அவ்வளோ பெருசு இந்த கப்பல், சட்டான பெருசு. அது அப்படியே இந்த இவ்வளோ தூரம் அங்காலையும் போகுது. நான் இதுக்கால போயிடாது. அவங்க வரியில் போட்டிருக்காங்க, சும்மா போயிடாது. இந்த மேல ஒரு ஆள் நிற்கிறார். பேசஞ்சர் எல்லாம் வந்து இறங்கினா செக்இன் இப்போ தான் வந்துச்சா என்னென்னு தெரியலை. நாங்கள் அப்போது பார்க்கக்குள்ள அது நின்றது. அதுக்கும் கொஞ்சம் பின்னுக்கே போகிறேன். ஏன்னா இந்த உருப்படியை உங்களுக்கு ஓரளவு வேண்டாலும் உருப்படியாக தெரியட்டும். இந்த இந்த ஷேப் வந்து இந்த அமெரிக்கன் லைன் அண்ட் இந்த முன்னுக்கு அடிச்சுக்கிற ஷேப் வந்து வடிவாக இருக்குது. இதை பார்க்கலாம் அந்த கப்பல்ன்ற ஒரு இதே வருது. ஆனால் இந்த ஆழ்கடலில் இந்த இது ஆழ்கடல் அலையே இல்லை.
இதில் என்னென்ன மூவ் பண்ணுறான் இந்த பெரிய உருப்படி. என்ன இது மூவ் பண்ணக்குள்ள இருக்கா பார்க்கணுன்னு தான் ஆசை. நேற்றோ முந்தினா நான் இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஒன்று நின்றது தான், அது போட்டுது. இது ரெண்டாவது போண்டு 2 அடிக்கிறதுக்கு இதில் இடமும் இல்லை பெருசான்னு நினைக்கிறேன். நான் இப்போது முன் பக்கத்தில் நிற்கிறேன். முன் பக்கத்தில் முந்தி ஒரு கதிரையில் இருக்கிறேன். இருந்து கொண்டு எடுக்கக்குள்ள அப்படி ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து ரோத்தர்டாம்னு அடிச்சிருக்கு. அது வந்து இங்கே பெரிய ஒரு ஹார்பர். ஹொலாண்டுக்கு ஆம்ஸ்டர்டாமுக்கு அடுத்த ஹார்பர் இங்கேருந்து ஒரு மணத்தளத்தில் இருக்கிறது ரோத்தர்டம். அது வந்து ஹோலாண்ட் அமெரிக்கன் லைன் அண்டு போட்டுருக்குறான் அதில் அந்த இதில். ஸோ ஹோலாண்ட் அமெரிக்கன் லைன் அண்டு சொல்லக்குள்ள இந்த கப்பல் வந்து அமெரிக்காவுக்கு போதான்றதான் இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி. இதில் வந்து இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆக்களோட கதைச்சு நான் அவை ரோத்தர்டாம் அந்த இடத்துல இந்த எழுதியிருக்க கப்பல் எழுதியிருக்க அந்த இடத்துல இருக்கணுமாம். அவரோட கதைக்குள்ளே அவை சொன்னிச்சுன்னா இந்த கப்பல் வந்து இங்கேருந்து நோர்வேக்கு போய் நோர்வேலேருந்து ஆம்ஸ்டர்டாம் வந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ரோத்தர்டாமுக்கு போகுமாம். நோமலாக இந்த முறை ரோத்தர்டாமுக்கு தான் இது போயிருக்கணுமா இன்றைக்கு. ஆனால் இவர் இங்கே ஒன்று அடிச்சுக்கிறார். அங்கே ஹாப்பரில் ஏதோ ஒரு வேலைப்பாடு இருக்கிறபடியால் இங்கே ஒன்று அடித்தவையா. மற்றபடி இங்கேருந்து ரோத்தர்டாமுக்கு போகிறது வேற ஒரு சிஸ்டர் கப்பல் ஒன்று இருக்கான், இதோட கொஞ்சம் சின்ன, அதில் போகிறதாம் போகலாமாம். இது வந்து அமெரிக்காவுக்கு போகாதாம், இது வந்து நோர்வேக்கு தான் போகுமாம். கனவால் பயணங்களாக இருக்கும், பல கிழமைகளாக போய் சுற்றி அடிக்கிற ஆட்களுக்கு தான் இது சரி. பாருங்களேன், இந்த கப்பல் இப்போ வழிகிட போகிறன்னு நினச்சி தான் நாங்கள் அவங்கள அலௌன்ஸ் பண்ணினவங்க என்ன மாதிரி இந்த கயிறுகளெல்லாம் எடுத்து இந்த கப்பலை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம்ண்டு. ஆனால் அது இப்போதைக்கு வலிக்கிடாத போலோடாக்கு செக்கிங் எல்லாம் முடிஞ்சுது போல் இருக்கு. ஆனால் எப்போ வலிக்கிறான்னு தான் தெரியலை. பார்த்தா நல்லா தான் இருக்கும். இந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள இப்படி திருப்புவான், இந்த முன்னுக்கு போயிட்டு அப்படியே நேரையே போகிறானா அல்லது இப்படியே இதுக்காக திருப்பி போகிறானா தெரியலை. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போகிறோம். அதில் அந்த கிரான் போட்டு இதை ஏற்றுறானால் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இதில் நிற்க காத்தாகவும் இருக்குது, வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. பெரிய கப்பல் தானே, நல்லா இருக்குது இந்த இடத்துல. இந்த காட்சியை பார்க்கக்குள்ளே நல்லா இருக்குது. இது இங்கேருந்து நோர்வேக்கு போதாம். திருப்பி வரக்குள்ளே இந்த ஆம்ஸ்டர்டாமில் ரோத்தர்டாம்ன்ற இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நோம்பலாக போகிறதாம். அங்கே ஏதோ வேலைப்பாடு தான் இங்கே பார்க் பண்ண சொன்னவங்களாக்கும் அப்படி தான் சொன்ன இதில் வந்தாக்கள். இங்கே இப்போ இதில் ஆக்களை ஏற்றி கொண்டு திருப்பி அப்படியே ஆம்ஸ்டர்டாம் இதுக்கு போகுது, நோர்வேக்கு போகுது. இங்கேயால் ஒரு கப்பல் உண்டு, கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு போகுது. இங்கே கட்டட வேலைக்கு சின்ன சின்ன குட்டி போட்டோலாம் ஓடுது. அப்போது அந்த பாய்மர கப்பலையும் பார்த்து நான் உண்டு கலை போச்சு. எல்லா விதமாகத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பம்பலாக இருந்தது இதில் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்த வெயிலுக்குள்ள சூப்பராக இருந்தது. ஓகே, நாங்கள் அப்படியே இருக்கையிலாது தொடர்ந்து எங்களோட வேலையை பார்ப்போம். இதில் எல்லா நாட்டு ஃப்ளாக்கும் பறக்குது. கப்பலை பார்த்துட்டு இப்படியே இந்த கடற்கரை ஓரமாகவே நடந்து போகிறோம். இதில் மியூசிக் ப்ளே பண்ணி கொண்டிருக்கேன். கொஞ்சம் பேர் பாருங்க, நல்ல மாதிரி தும்னு கேட்குது அவங்களோட ட்ரம்ஸ். நல்ல மியூசிக்காக இருக்குது. படிக்கையில் மியூசிக் தனியாக போய் கொண்டிருக்கு. நினைக்கிறேன் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போது, அதுக்கு கொஞ்சம் வார்ம் பண்ணினம் போல் இருக்குது. இங்கே சின்ன ப்ரைவேட் போட் ஒன்று வந்து நிற்கிது. இங்கே எப்படி ப்ரைவேட் போட்டுகள் இருக்குது. நானும் இந்த கடல் ஆழம் இருக்காது, அருவி அப்படி அப்படின்னா நினச்சி இந்த கப்பலை பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கலக்கமாக போச்சு. என்ன பெரிய ஒரு ஆழமான கடல் இதுன்னு. நேற்று நாங்கள் போய் அந்த இடம் ஆழம் இல்லை, கித்தோனியா. ஆனால் இது வந்து கடல், இது வேறு லெவல் இது. ஆனால் அலை இல்லை, அதானே அங்கே இருக்கிற இது.
இதுக்கு கீழே வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாக்கள் இருக்கணும். இங்கே பாருங்க, இது கீழே இருக்கிறது கொஞ்சம் குடிச்சு ட்ரக்ஸ் ஆனால் எடுக்கிறாக்கள் இது கீழே இருக்கணும். அப்படி இருந்தும் ஜோக்கிங் பண்ணுறாக்கள், வாக்கிங் பண்ணுறாக்கள் போகிறாக்களும் இதுக்கால போயினோம். இங்கே கப்பல் ஒன்று போகுது. மோயம்பிக் ஹோட்டல் முன்னே தெரியுது. நாங்கள் பார்த்த கப்பல் அங்கே நிற்கிது. அப்படியே அந்த கடற்கரையாலேயே நடந்து போகிறோம். இது ஒரு நல்ல சீனாக தானே இருக்குது இங்கேருந்து பார்க்கக்குள்ள. அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எடுத்து காட்டன் ஆம்ஸ்டர்டாம். நானும் இந்த கப்பல் வலிக்கிடுவான்னு வெயிட் பண்ணி எல்லா கட்டத்தில் இப்போ நான் கிளம்பிட்டேன். ஒவ்வொரு இடங்களும் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க இப்போதைக்கு எடுக்க மாட்டான் போல இருக்கு. கீழே இப்படி ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒன்று நிற்கிது. சாமான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதாக்கும். பார்த்தீங்களா இங்கேருந்து. இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளி சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய். Thank you for watching my video.